எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 60 days வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி. ஸோ உங்களுடைய மோட்டிவேஷனால் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்தது. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். ஸோ என்னோட சேனல் நேம் முன்னை பற்ற யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. என்னென்னா, ஸ்போர்ட்ஸில் ஒருத்தவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ராஜ மரியாதை எந்த காலத்துலேங்க. ஸோ நம்ம இலங்கை தேசத்தின் வலைப்பந்து வீராங்கனை திடீர்னு திருப்பதிக்கு வந்து கோவிலுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சிறப்பு மரியாதை, தென் வந்து சிறப்பு தரிசனம், வரவேற்பு, புகழ் எல்லாமே கிடச்சிருக்கு. இதை வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் இல்லைங்களா. அதாவது நெட்பால் முன்னாள் வீராங்கனை அவங்க வந்து உயரமாக இருப்பாங்க, கோபுரம் மாதிரி இருப்பாங்க. பார்க்குறதுக்கு 6 அடி உயரங்க, 10 அங்குலம். எவ்வளோ ஒரு பெருமையான ஒரு விஷயம் பாருங்கள். எந்த காலத்துலேயும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜெயித்தவங்க, வின் பண்ணவங்களுக்கு ராஜ மரியாதை இருக்குங்க. படிப்பையும் தாண்டி ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி வந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். இந்த பதிவை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. திருப்பதிக்கு அவங்க விசிட் பண்ண வந்திருக்காங்க. ஐ எம் வெரி கிளாட். இலங்கை தேசத்துலேருந்து விசிட் பண்ண வந்திருக்காங்க. அவங்கள எல்லாரும் வியப்பாக பார்த்துருக்காங்க. பார்த்துக்குங்க எவ்வளோ பெரிய ஒரு ராஜ மரியாதைன்ட்டு. முன்னாள் தலைவி அவங்க, வலைப்பந்து வீராங்கனை, நெட்பாலோட முன்னாள் தலைவி அவங்க தான். ஸோ அவங்க நேம் வந்து பார்த்திங்கன்னா தர்சினி சிவலிங்கம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இன்னொரு ரக்கட் தேவதைன்னு ஒரு பேருக்கு கஜினி சிவலிங்கம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேரும் வந்து ரீச் ஆகிருக்கு அவங்களுக்கு. மிகப்பெரிய ஒரு புகழாரம், போற்றி. ஏன் வந்து சொல்கிறேன்னா, இந்திய காலகட்டத்தில் ஸ்போர்ட்ஸில் ஒரு ஆள் வின் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ ஒரு ராஜ மரியாதை கிடைக்கிது பாருங்கள். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. முன்னாள் தலைவிக்கே இவ்வளோ ஒரு ராஜ மரியாதை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா டோனி, சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி. ஸோ இவங்களாம் வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்னாலே இவங்க நேம் எல்லாருக்கும் தெரியும். பதிச்சுட்டு போயிருக்காங்க, பதிவை வந்து நிலைநாட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உமன்ஸ் டீமில் ஆன செமிஃபைனலில் ஜெயிச்சு கொடுத்தாங்களே ஜெமிமா ரோட்ரிஸ், அவங்களும் டாப் மோஸ்ட்டில் போயிட்டாங்க. அவங்க வந்து ஃபைனல் வின் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கபடிலையும் வந்து சரி, தென் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ஸில். ஸோ இதேமாரி லாட் ஆஃப் மெம்பர்ஸ் வின் பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜெயிச்சு நிறைய புகழ் மட்டும் அவங்க பெருமையாக வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க. ஆர்ச்சியில் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு உமன் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதேமாரி நிறைய புகழாரம் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பதிவை நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன்னா, ஏங்க ஸ்போர்ட்ஸில் ஒரு ஆள் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ராஜ மரியாதை கிடைக்கிது பாருங்கள். ஸோ நீங்களும் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா உங்கள் கோச் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படிப்பு தான் உலகம்னு சொல்லி கொடுப்பாங்க. அதையும் தாண்டி ஸ்போர்ட்ஸ்லேயும் வின் பண்ணியிருக்காங்க, நிரூபிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டட்னா உங்கள் கோச்சிங் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கோச் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து ஜெயிக்கலாம். நிறைய போட்டி ரெடியாக காத்துட்ருக்கு. அதெல்லாம் வந்து வாய்ப்பை மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் போய்ட்டு வின் பண்ணணும். என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். ஏன் வந்து இந்த பதிவை ஷேர் பண்ணுறேன்னா, உங்களுக்குள்ள ஸ்போர்ட்ஸில் திறமையானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் வெளியில் வரணும், அவங்களும் ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சீலடா கைஸ், உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். 60 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி, கிளாட், மகிழ்ச்சி. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மோட்டிவேஷனும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குது. நீங்களும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். 221 மெம்பர்ஸ்க்காக தான் நான் வந்து ஆடியன்ஸ்க்காக நான் அந்த சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக மக்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும், நல்லா வந்து ஒரு க்ரியேட்டிவ் மைண்டாக மாறணுங்க. ஸோ அதுதான் என்னுடைய எண்ணமே. See you later guys, உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். See you later guys. உங்கள் சுகன்யா.